மாண்புமிகு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன். புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டித்தரப்படும் என்று அறிவித்த மாண்புமிகு அமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் என்னுடைய தேன்கனிக்கோட்டை பேரூராட்சியில் குறுகிய சாலைகள் இருப்பதால் அந்த பகுதியில் சுற்றி ஏராளமான தொழிற்சாலைகள் இருக்கின்றன, பள்ளி கல்லூரிகள் இருக்கின்றன, கடுமையான போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுகிறது. ஆகவே தேன்கனிக்கோட்டை பேரூராட்சியை சுற்றி வெளிவட்டச்சாலை அவுட்டர் ரிங் ரோடு அமைத்தர மாண்புமிகு அமைச்சர்கள் ஆவணை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, பெரிய அளவில் ரிங் ரோடு போடுவதற்கு நிதி எந்த அளவுக்கு இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஏற்கனவே மாண்பு உறுப்பினர்களெல்லாம் அழைத்து உங்கள் பகுதியில் எது முன்னுரிமை வேலை என்று கேட்டு, நீங்கள் எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் தலைவர்களும் எதை முன்னுரிமையாக தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்களோ அந்த வேலையை மட்டும் இப்போது எடுத்து அரசாணை வெளியிட இருக்கிறோம். அது கிட்டத்தட்ட பணம்லாம் ஒதுக்கப்பட்டு அந்த வேலை நடைபெற போகிறது. எனவே வெளிவட்ட சாலை என்று அது விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட வேண்டும். எவ்வளவு தொகை என்று தேவைப்படும் என்பது தெரியவில்லை. ஆனாலும் இருந்தாலும் திட்ட அறிக்கை தயாரித்து வைத்தால் வருங்காலத்தில் நிதிநிலைக்கு ஏற்ப அது செய்வதற்கு உறுதியாக செய்யப்படும். மேலும் அண்ணன் ஜி.கே. மணி அவர்கள் கேட்கின்ற போதெல்லாம் சொன்னார்கள், ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம் 2வது திட்டம் எப்போது தொடங்க இருக்கிறீர்கள் என்று எல்லாம் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இந்த ஜைக்கா உதவி கடன் உதவி பெறுவதற்காக அவர்கள் ஜூன் மாதம் இறுதி திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கு ஜூன் மாதம் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாம் குறிப்பிட்டதை விட 8000 கோடிக்கு மேலாக அந்த திட்டம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அந்த ஜைக்கா நிதியுதவி பெற்றவுடன் அது டெண்டர் விடுவதற்குரிய பணி நடைபெற இருக்கிறது. அப்படி வருகின்ற போது கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து ஊராட்சிகளுக்கும், பேரூராட்சிகளுக்கும், நகராட்சிகளுக்கும் ஏற்கனவே வழங்கப்பட்ட ஒரு நீரை கூடுதலாக நகராட்சியில் 135 லிட்டரும், பேரூராட்சியில் 80 லிட்டரும், ஊராட்சியில் 55 லிட்டரும் இதை முழுமையாக கொடுத்துவிட இயலும். ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் என்றைக்கும் வற்றாத இருக்கிற அந்த பகுதியிலிருந்து தண்ணீர் கிடைக்கும் என்பதால் அந்த பணியும் துறை வேகமாக செய்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் நேரடி அண்ணன் மாண்பு உறுப்பினர் மணி அண்ணன் கேட்டுக்கொண்டதுக்கான அங்கே போய் சுற்றுப்பயணம் செய்து முதலமைச்சர் எங்களுக்கு என்ன உத்தரவு தந்தார் என்று சொன்னால், ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம் மொத்தம் 130 MLD கொடுக்க வேண்டும். அது 2030ஆம் ஆண்டு தான் 130 MLD கொடுக்க வேண்டும். ஆனால் இப்போதே 4 ஆண்டுக்கு முன்பாகவே 130 MLD தண்ணீர் கொடுத்தும் கூட பற்றவில்லை என்று வருகிற போது உள்ளூரிலே ஆழ்குழாய் கிணறு அமைக்க வேண்டும், இருக்கிற குழாய்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்றெல்லாம் தலைவர் முதலமைச்சர் சொல்லி அதையும் மாற்றி அமைத்து இப்போது தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனவே முழுமையாக தீர்வு என்றால் ஜூனுக்கு அப்புறம் அது ஒரு 6 மாதம் 9 மாத காலத்திற்குள்ளாக முழுமையாக நிச்சயமாக இந்த தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் அனைத்து மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டம் நிச்சயமாக கிடைக்கும். துறை அதற்காக பணிகளை தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறது என்று மாண்புமிகு உறுப்பினர் உதயகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மூலக்கேள்விக்கு தொடர்பில்லை என்றாலும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனை குறித்து அறிவார்கள். தற்போது தமிழகம் முழுவதும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் கூட நேற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இது குறித்து ஆய்வுக் கூட்டம் நடத்தி 12 மணியிலிருந்து 3 மணி வரை வெளியே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தலாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து அரசியல் கட்சிகளின் சார்பில் நீர்மோர் கொடுத்து அந்த தாகத்தை தணிக்கின்ற வகையில் பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. குறிப்பாக தொழிலாளர்கள், அந்த உழைக்கின்ற தொழிலாளர்களுக்கு இந்த வெயில் தாக்கத்திலிருந்து, அதே போல் மாணவர்களுக்கு, இந்த பொதுமக்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அரசின் சார்பில் இந்த தமிழகம் முழுவதும் இருக்கிற அந்த வெயில் தாக்கத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்கள் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, இதுவரைக்கும் பேரிடர் என்று சொன்னால் மழை, வெள்ளம், புயலைத்தான் பேரிடராக நாம் இதுவரை அறிவித்திருந்தோம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெயிலின் தாக்கத்தை பொறுத்து அதையும் இப்பொழுது பேரிடராக அறிவித்திருக்கிறார்கள். அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்குரிய அந்த நிவாரணம் அரசாங்கம் வழங்கும். பொதுவாக இது வெயில் வருகிற நேரத்தில் நாமே காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அதற்கு வேண்டிய அந்த சரியான உத்திகளை அரசாங்கம் சொல்லி இருக்கிறது. அந்த அடிப்படையில் மக்கள் அப்படி இருப்பார் என்று சொன்னால் வெயிலின் தாக்கத்தில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். முடிந்த அளவுக்கு அரசாங்கம் அவர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகளை அரசாங்கம் செய்யும். மாண்புமிகு உறுப்பினர் M.S. ஆனந்தம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதே போல பல்லடம் டு அவனாசி சாலை மங்களம் வழியாக மாநில நெடுஞ்சாலை போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ள சாலையாக இருக்கின்றது. கடந்த கால ஆட்சியில் இந்த சாலை விரிவுபடுத்தப்பட்டது. மேலும் நெருக்கடி அதிகமாக இருக்கின்ற காலத்தினால் வருகின்ற காலத்திற்கேற்ப இந்த சாலையை 4 வழி சாலையாக அமைத்து தருமாறு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொண்டு
அதேபோல பல்லடத்திலிருந்து பொள்ளாச்சி செல்லக்கூடிய சாலையும் 4 வழி சாலையாகவும், பல்லடத்திலிருந்து உடுமலைப்பேட்டை செல்லக்கூடிய சாலை 4 வழி சாலையாகவும் அமைத்து தர வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் சொல்லுகிற இந்த பல்லடம் அவிநாசி சாலை என்பது இப்பொழுதே 4 வழி சாலையாக தான் இருக்குது. அது ஆனால் அது சென்ட்ரல் மீடியா போல விட 4 சில இடங்களில் இருக்குது. அதனால் பல்லடத்துலேருந்து அவிநாசிக்கு வருவர்கள் இன்னும் சொல்ல போனாக்கா ஏர்போர்ட்டுக்கு வரணும் அந்த சாலையை தான் பெரும்பான்மையாக அதை பயன்படுத்துவார்கள். நானே அதில் பல முறை பயன்படுத்தியிருக்கிறேன். ஆனால் நெரிசல் அதிகமாக தான் இருக்கிறது. இன்னும் அதை எப்படி விரிவாக்கம் செய்யலாம் என்று துறையின் சார்பாக நாங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்கிறோம். அதே போன்று பல்லடம் பொள்ளாச்சி சாலை என்பது அது 10 மீட்டர் அகலம் கொண்ட சாலையாக இருக்கிறது. வரும் நிதியாண்டில் 4 வழி சாலையாக அகலப்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அதை தொடர்ந்து பல்லடம் உடுமலைப்பேட்டை, இந்த பல்லடம் உடுமலைப்பேட்டை என்பது நெடுஞ்சாலைத்துறையில் வேற ஒரு விங் இருக்குது. அது TNRSP என்ற இன்னொரு விங் இருக்குது. அந்த விங்கின் மூலமாக 4 வழி சாலை அகலப்படுத்துவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அது முடிந்த உடனேயே முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு நிதிகளை பெற்று அதையும் செய்வதற்கு இந்த அரசு முன்னுரிமை அளிக்கும். அமைச்சருக்கு நன்றி. அதே நேரத்தில் அந்த போக்குவரத்து பணிமனைக்கு இடம் தேர்வு செய்ய முடியாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது இடமெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த இடத்தை தேர்வு செய்து மாவட்ட நிர்வாகம் துறைக்கு அனுப்பியிருக்கிறதா சொல்லியிருக்கிறார்கள். அது நாங்கள் கடந்த 4 ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை தொடர்ந்து இங்கே வச்சுக்கிட்டு வர்றேன். ஆனால் அந்த பணி இன்னும் தாமதமாயிட்டே இருக்குது. அதை செய்து கொடுப்பீர்கள் என்றால் அதை எவ்வளோ விரைவாக செய்து கொடுப்பீர்கள் என்று தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டது போல அதற்கான இடம் தேர்வு செய்வதில் தாமதம் ஏற்பட்டு மாவட்ட ஆட்சியர் இப்பொழுது அளித்துள்ளார். இப்பொழுது நிலத்தின் மதிப்பை கேட்டு துறையிலிருந்து மாவட்ட ஆட்சியருக்கு கருத்து கேட்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து கழகத்தின் நிதிநிலை எல்லோரும் அறிந்தது, மாண்பு உறுப்பினர் மாத்திரமல்ல. எனவே நிதிநிலை சீராகின்ற பட்சத்தில் அதை செய்வதற்கு முன்வர நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னொரு புறம் புதிய பணிமனை அமைப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்தும் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்தும் நிதி அளிப்பதற்கு தாங்களும் முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ராமகர்மாணி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த இடம் என்பது அரசு இடம்தான். அது மேய்ச்சல் புறம்போக்காக இருந்ததை தான் அதை அங்கே தீர்மானம் வச்சு வேறு இடத்துக்கு இடம் கொடுத்துட்டு எடுத்துருக்குறோம். அதனால் இடம் உடனே எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் அதில் வராது. அதே நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்தும் கொடுக்கணும்னு அமைச்சர் அவர்கள் கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. அதே நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நிதி என்பது நிறையா பணிகள் செய்ய வேண்டிய நிலை இருக்கிறது. அந்த பகுதியிலும் ரொம்ப பின்தங்கிய பகுதியாக இருக்கிறது. அதே நேரத்தில் நாங்கள் இந்த பணிமனை முக்கியத்துவம் கருதி நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நிதியும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் போக்குவரத்து துறை சார்பிலையும் நிதி அதை ஒதுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதை எவ்வளோ விரைந்து அந்த போக்குவரத்து பணிமனையை முடித்து தருவீர்கள் என்று நான் அறிய விரும்புகிறேன். அதே போல் எங்கள் பகுதியில் நிறையா பழைய பேருந்துகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பழைய பேருந்துகளை புதிய பேருந்துகளாக மாற்றி தருவதற்கு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என்று அறிய விரும்புகிறேன். அதே போல அந்த போக்குவரத்து பணிமனை புதிதாக அமைக்கப்படும் போக்குவரத்து பணிமனை அமைந்த பிறகு அந்த பகுதிக்கு தேவையான புது வழித்தடங்களை அமைச்சர் அதன் மூலமாக செய்து தர முன்வருவார்களா என கேட்டுக்கொண்டு நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீங்க அதெல்லாம் பணிமனை ஆரம்பிச்ச பிறகு பாத்துக்கலாம். அதுக்கே இன்னும் மெய்க்கால் புறம்போக்கு இல்ல, மெய்க்கால் புறம்போக்கு மாத்தி கொடுத்தாச்சு. நம்ம மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் கூட நேரம் இடமெல்லாம் பார்த்து எல்லாம் தேர்வு செஞ்சாச்சு. அதை செய்திருவாங்க என கேட்டுக்கொண்டு நம்ம பெண்களுக்கு நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விடியல் பயணம் கொடுத்தது போல ஆண்களுக்கும் நீங்கள் இந்த பேருந்து பயணத்தில் விடியல் பயணம் கொடுப்பீர்களா என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டது போல அந்த பகுதியிலே ஒரு பணிமனை வேண்டும் என்பதிலே மாற்று கருத்திலே தொண்டி ECR சாலையிலே மிக பின்தங்கிய பகுதியில் அமைந்திருக்கின்ற பகுதி. இருந்தாலும் அரசினுடைய நிதிநிலை, போக்குவரத்து கழகத்தினுடைய நிதிநிலை இதெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும். மாண்புமிகு நிதி அமைச்சர் அவருடைய அறிவுரை பெற்று அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல பழைய பேருந்துகளை மாற்ற வேண்டும் என்று மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த அரசு அமைந்த பிறகு இதுவரை 3400 புதிய பேருந்துகள் பழைய பேருந்துகளை மாற்றி அந்த வழித்தடங்களில் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாதம் பேருந்துகள் வந்து கொண்டிருக்கிறது.
ஒவ்வொரு வாரத்திலும் புதிய பேருந்துகள் வர வர அங்கே துவக்கி வைக்கப்படுகின்ற பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பேருந்துகள் வரும்போது உங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் ஓடுகின்ற பழைய பேருந்துகளும் மாற்றி அமைக்கப்படும் என்ற அந்த உறுதியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்களுக்கு பொறுத்தவரை இலவச பயணம் என்கின்ற அந்த ஆர்வம், உங்களுடைய ஆர்வம் வரவேற்கத்தக்கது. இருந்தாலும் இதுவரை ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றவர்கள் பெண்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் தர வேண்டும் என்பதற்காக தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு விடியல் பயணம், கலைஞர் உரிமை தொகை போன்ற திட்டங்களை தந்து வாழ்க்கையில் சமநிலை வருவதற்கு தந்தை பெரியார் அவர்கள் காட்டிய வழியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் அரசினுடைய நிதிநிலை சீராகின்ற பட்சத்தில் இவையும் கருத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் அவர்களே, அவைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தெரிவிக்க விரும்புகிறேன். சற்று முன்பு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை நமது தமிழ்நாடு அரசு பெற்றுள்ளது. இந்த சட்டமன்ற பேரவையில் நாம் நிறைவேற்றி மாண்புமிகு ஆளுநர்கள் ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்த பல முக்கிய சட்ட முன்வடிவுகளுக்கு ஒப்புதல் தராமல் திருப்பி அனுப்பினார். அந்த நிலையில் அவற்றை நாம் மீண்டும் இங்கே நிறைவேற்றி அனுப்பி வைத்தோம். 2வது முறை சட்டமன்ற பேரவை நிறைவேற்றிய சட்ட முன்வடிவுகளுக்கு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளித்தே ஆக வேண்டும் என்று அரசியல் சட்டம் வரையறுத்திருந்த போதிலும் இவற்றுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் அவர்கள் காலம் தாழ்த்தி வந்ததோடு அதற்கு தனக்கு அதிகாரம் இருப்பதாகவும் தெரிவித்து வந்தார். இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மாண்புமை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததில் தமிழ்நாடு அரசின் வாதத்தில் இருந்த நியாயத்தை ஏற்று மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நிறுத்தி வைத்திருந்தது சட்டவிரோதமானது என்றும் அந்த சட்ட முன்வடிவுகளுக்கும் ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்பட வேண்டும் என்றும் தெரிவித்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை இன்றைக்கு மாண்புமை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயிர் கொள்கையான மாநில சுயாட்சி, மத்திய கூட்டாட்சி தத்துவம் ஆகியவற்றை நிலைநாட்டிட தமிழ்நாடு போராடியது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். உச்சநீதிமன்றத்தின் மூலமாக நாம் பெற்றிருக்கக்கூடிய தீர்ப்பினை வரவேற்று தங்களுடைய மகிழ்ச்சியை அனைத்து கட்சி, மன்னிக்கவும், ஆளுங்கட்சியான அதிமுக தவிர்த்து எதிர்கட்சியான பதட்டத்தில் இருக்கிறேன். நான் அவ்வளவு மகிழ்ச்சியில் இருக்கிறேன். எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக, அதே போல மாநிலத்தை மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி, இந்த 2 கட்சியில தவிர்த்து அனைத்து கட்சி தலைவர்கள், அனைத்து கட்சி உறுப்பினர்கள் இங்கே பாராட்டியும் வாழ்த்தியும் பேசி இதை வரவேற்று மகிழ்ந்திருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நமது அரசமைப்பு சட்டத்தில் மாநில சட்டமன்றங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகளை நிலைநாட்டியதற்கு தமிழ்நாடு அரசு இங்குள்ள அனைத்து உறுப்பினர்கள் நம்மை தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டு மக்கள் அனைவரின் சார்பிலும் எனது மனமார்ந்த நன்றியை உச்சநீதிமன்றத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவை முன்னவர்கள் உருக்கத்தோடு நெகிழ்ச்சியோடு அவர் பேசினார். தலைவர் கலைஞர் அவர்கள் மடியிலே வளர்ந்தவன் என்று சொன்னார். நீங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் மடியிலே வளர்ந்தவர் என்று சொல்லும்போது நான் எண்ணியது உங்கள் மடியிலே நான் வளர்ந்தவன். ஆகவே கொள்கையிலே நிச்சயமாக உறுதியாக இருப்பேன் என்ற உறுதியோடு இந்த மகிழ்ச்சியை நாம் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அதிமுக, பிஜேபி உறுப்பினர்கள் தவிர்த்து அனைவரும் மேசையை தட்டி நம்முடைய நன்றியை தெரிவிக்க வேண்டுகிறேன்.
எங்களுடைய உரிமை. எங்களுடைய உரிமையை பறிக்கின்ற பொழுது ஜனநாயக முறைப்படி அறவழியிலே இதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். அதை கிண்டிலும் கேலியுமா பேசுறார் திரு ஸ்டாலின் அவர்களே. நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சராக இருக்கும் போது எத்தனை முறை நீங்கள் வெளிநடப்பு செய்தீர்கள்? அப்பொழுதெல்லாம் உங்களை கிண்டலும் கேலியுமாக செய்தோமா? மதித்தோம். இந்த வரிசையில் இருக்கிறவங்க எதிர் வரிசைக்கு போகிற காலம் நம்ம காலம் இல்லைங்க. இன்னும் 9 மாத காலம்தான் இந்த ஆட்சிக்கு காலமே. இன்னும் 9 மாத காலம்தான் இந்த ஆட்சியினுடைய காலம், பதவி காலம் இருக்குது. 9 மாதத்துக்கு பிறகு எதிர்க்கட்சியாக வர்றது கூட வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட போகுது. அகம்பாவத்தில் தெரிகிறாங்க. இன்னைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்க்கட்சியை விமர்சனம் செய்வதுதான் இந்த முதலமைச்சருடைய வேலையை ஒழிய மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கெல்லாம் இவருக்கு நேரம் கிடையாது. கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு போகிறீங்க, நாங்கள் வரவேற்கிறோம். காவி உடைய அணிஞ்சு போவதுக்கு வரவில்லையே என்று பேசினார். நீங்கள் பேசலாமா? திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு அடிக்கடி மறதி இருக்குது போல் தெரியுது. 1999 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது யாரோட கூட்டணி சேர்ந்து போட்டியிட்டீங்க? கேவலமல்ல, வெக்கமா இல்லை? சூடு சுரண வெக்கமான ரோசம் இருந்தால் ஒரு மனிதனுக்கு இது பேச வேண்டியிருக்கூடாது. தான் என்ன செய்தோம் என்பதை உணர வேண்டும். தான் முகத்தை கண்ணாடியிலே பார்க்க வேண்டும். பிறகுதான் அடுத்தறிப்பத்தி குறை சொல்ல வேண்டும். அந்த தகுதி இல்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். எங்களை வெளியேற்றிட்டு நீங்கள் பேசியிருக்கிறீங்க. எங்களை உள்ள விட்டு எங்களை அவையிலே இருக்கின்ற பொழுது எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்து நீங்கள் பேசியிருந்தால் தக்க பதிலடி கொடுத்திருப்போம். அந்த திராணி உங்ககிட்ட கிடையாது. ஸ்டாலின் அவர்களே, எதிர்க்கட்சியில் இருக்கும்போது, நாட்டுடைய பிரதமர் வந்தபோது கருப்பு பலூன் விட்டீங்க. ஆளுங்கட்சி வந்த பிறகு அதே பிரதமருக்கு வெண்குடை பிடித்தீர்கள். வெண்குடை வேந்தன் இன்றைய முதலமைச்சர். வெண்குடை வேந்தன், வெள்ளை கொடி பிடித்த வேந்தன், வெள்ளை கொடி பிடித்த வேந்தன். நீ வீரத்தை பற்றி பேசலாமா? யாரிடம் பேசுகிறா? எங்களை பொறுத்த வரைக்கும் வேணும்னா வேணும். நான் அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன், ஒருத்தர் ஒரு கட்சி வேணும்னா வேணும், வேண்டானா வேண்டாம். வேணுங்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த கட்சியிலே நாங்கள் இடம் வரும். வேண்டாம் என்றால் அப்பொழுது ஒதுக்கிக் கொள்வோம். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. உங்களைப் போல உங்கள் கூட்டணி கட்சிகளாம் அடிமையை வச்சுட்டு இருக்கிறது நாங்கள் அல்ல. ஒவ்வொரு கட்சியும் தனித்துவமாக செயல்பட வேண்டும். அப்போதான் அந்தந்த கட்சி வளரும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற அங்கம் வைக்கின்ற கூட்டணியில் எந்த காலத்திலையும் வளராது. எல்லாம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க. தாயே பேச மாட்டாங்க. காலப்போக்கில் அந்த கூட்டணி கட்சிகள்லாம் காற்றோடு காற்றாக கரைந்து போகும். உஷாராக இருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கம் வைக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் உஷாராக இருங்க. விவசாயிகள் வசதிக்காக நெல் கொள்முதல் நிலையங்கள் அதிக அளவில் திறந்து வருகிறோம். இந்த ஆண்டு இதுவரை 3.83 லட்சம் விவசாயிகளிடமிருந்து 29,46,000 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு 7,186 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. கழக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் 1,66,36,198 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டு 28,285 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆட்சியின் 10 ஆண்டுகளில் கொள்முதல் செய்த நெல்லின் அளவை காட்டிலும் நாங்கள் 5 ஆண்டுகளிலே கூடுதலாக கொள்முதல் செய்திருவோம் என்ற நிலையை எட்டிக் கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த மாமன்றத்தில் சொல்லிக்கொள்ள பெருமைப்படுகிறேன். அதிமுக 10 ஆண்டு அதிமுக ஆட்சியிலே நெல் கொள்முதல் 1,79,81,152 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டன. 4 ஆண்டு கழக ஆட்சியிலே 1,66,31,198 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன. 27,972 கோடி ரூபாய் குறைந்தபட்ச ஆதார விலையாக அதிமுக 10 ஆண்டு ஆட்சியிலே வழங்கப்பட்டிருக்கிறது. மாண்பு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்று இன்னைக்கு குறைந்தபட்ச ஆதார விலை 34,748 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 10 ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்திலே நெல்லுக்கான ஊக்கத்தொகை 1,145 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. 4 ஆண்டு காலத்திலே மாண்பு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்று 1,613 கோடி ரூபாய் இன்றைக்கு ஊக்கத்தொகை விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலே அதிகபட்சமாக நாளொன்றுக்கு 20 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது. விவசாயிகளிடமிருந்து மூட்டைகளில் இல்லாமல் மொத்தமாக நெல் கொள்முதல் செய்து தானியங்கி முறையில் சுத்தம் செய்து துள்ளி எடையுடன் சாக்கு பையில் நிரப்பி தைத்து கன்வேயர் மூலமாக லாரியில் ஏற்றும் முறையில் நாளொன்றுக்கு 200 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யும் அதிதிறன் கொண்ட நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டு சோதனை முறையில் இதை செயல்படுத்திட தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு பஞ்சநதி கோட்டையிலே
சுமார் 1,39,00,000 மதிப்பீட்டிலே அதிதிறன் கொண்ட நெல் கொள்முதல் நிலையம் கடந்த 29/3/25 அன்று திறக்கப்பட்டது. இது விவசாயிகள் மத்தியிலே மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிரந்தர நேரடி கொள்முதல் நிலையங்கள் கழக ஆட்சியில் 4 ஆண்டுகளில் 280 இடங்களில் நேரடி கொள்முதல் நிலையங்களுக்கு சொந்த கட்டடம் கட்ட திட்டமிடப்பட்டு இதுவரை 145 கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. 44 நிலையங்களின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் கடந்த ஆட்சியில் 54 நிலையங்களே கட்டப்பட்டன என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் பதிலுரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவசாய பெருங்குடி மக்கள் நிரம்பிய மாநிலம் நம்முடைய மாநிலம். ஆகவே இந்த விவசாயியில் ஈடுபடக்கூடிய விவசாயிகளுக்கு உழுதவன் கணக்கு பார்த்தா உழவு கூட மிஞ்சாதுன்னுவாங்க. இதையெல்லாம் போக்குகின்ற வகையில் அந்த விவசாயிகளுடைய சுமைகளை களைகின்ற ஒரு முதலமைச்சராக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விளங்குகிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் அந்த விவசாயிகளை ஊக்குவிக்கின்ற வகையில் பல்வேறு வகையான சலுகைகளை அளித்து அதை அந்த வேளாண் தொழிலுக்கு விவசாயிகளுக்கு உயிரூட்டி வருகின்ற ஒரு முதலமைச்சராக அவர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் விவசாயிகளின் நலனை தன்னலமாக கருத நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையிலான இந்த அரசு பொறுப்பேற்ற பின்னர் கூட்டுறவு சங்கங்களின் வரலாற்றில் முதல் முறையாக பயிர்க்கடன் அளவு ரூபாய் 10,000 கோடியை தாண்டியது. ஏன்னா இதையெல்லாம் கேட்கறதுக்கு எதிர்கட்சியில் இருந்தவங்களுக்கு அதை தாங்கிக் கொள்ள முடியாத காரணத்தாலே தான் அவர்கள் இன்றைக்கு நாகரிகமாக வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். கணவனை இழந்த கைம்பெண்கள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான கடன், கணவனை இழந்த கைம்பெண்கள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்த ஏதுவாக அவர்களது நலனை கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான அரசால் மிக குறைந்த வட்டி விதமான 5% என்கின்ற அளவுக்கு வட்டிகள் அறிவிக்கப்பட்டு இந்த 4 ஆண்டுகளில் 19,869 கைம்பெண்கள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு 65 கோடி அளவிற்கு கடன் வழங்கப்பட்டுள்ளது. சிறு வணிக கடன், பூ, காய்கறிகள், பழங்கள் வியாபாரம் செய்தல், பெட்டிக்கடை போன்ற சிறு வணிகங்கள் செய்பவர்கள் தனியாரிடம் அதிக வட்டியில் கடன் பெறுவதை தடுத்து குறைந்த வட்டியில் கடன் பெற்று பலன் பெறும் வகையில் கூட்டுறவு வங்கிகளில் சிறு வணிக கடன் வழங்கப்படுகிறது. இந்த நிதியாண்டில் இதுவரை 79,152 நபர்களுக்கு 344 கோடி சிறு வணிக கடன் வழங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் அம்பேத்கர் வணிக முன்னோடி திட்டம் மூலம் பட்டியல் வகுப்பினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் தொழில் முனைவராக மாற்றி அவர்களின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் தமிழக அரசால் 1/4/23 முதல் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திட்டத்தின் கீழ் தொழில் முனைவோர் தங்கள் தொழிலை தொடங்க மற்றும் மேம்படுத்த மூலதனத்தை மானியமாகவும் குறைந்த வட்டியில் கடனாகவும் வழங்கப்படுகிறது. மேலும் இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்களை வாங்குவதற்கான கடனுக்கு வட்டி மானியமும் வழங்கப்படுகிறது. மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளின் மூலம் இத்திட்டத்தின் கீழ் கழிவு நீர் அகற்றும் வாகனங்கள் வாங்குவதற்காக இந்த நிதியாண்டில் 86 தொழில் முனைவோருக்கு ரூபாய் 52.34 கோடி கடன் உதவி வழங்கப்பட்டது. நீட்ஸ் திட்டத்தின் மூலமாக 13 தொழில் முனைவோருக்கு ரூபாய் 8.56 கோடி கடன் உதவி வழங்கப்பட்டது. மேற்கண்ட 2 திட்டத்தின் கீழ் கொள்முதல் செய்யப்பட்ட கழிவு நீர் அகற்றும் வாகனங்களை கடந்த 6/12/24 அன்று சென்னையில் நடைபெற்ற விழாவில் மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பயனாளிகளுக்கு வழங்கினார்கள். சிறகுகள் சிறப்பு கடன் திட்டம் சமூகத்தில் விளிம்பு நிலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் அவர்தம் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான அடிப்படை நிதி சேவைகளை பெறுவதில் ஏற்படும் சிரமங்களை கலந்து அவர்களின் பொருளாதார ரீதியான உள்ளடக்கத்தை உறுதி செய்யும் பொருட்டு சிறகுகள் சிறப்பு கடன் திட்டம் நவம்பர் 24 அறிமுகப்படுத்தப்பட்டது. இதற்கும் 5% அளவிலான மிக குறைந்த வட்டி விகிதத்தில் 1 லட்சம் ரூபாய் கடன் அளவுக்கு கடன் பெறுகின்ற இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது.